Hi everyone, welcome to Net English UGTRB exam seriesல today சேட்டன் பகத்தோட நாவல் The 3 Mistakes of My Life வந்து பார்க்க போகிறோம். முதல்ல author introduction வந்து பார்த்துருவோம். சேட்டன் பகத் he was born in the year 1994. இவங்களோட பர்த்டே பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 22 இருக்குது. he is a living writer. இவங்க ஒரு பஞ்சாபி ஹிந்து ஃபேமிலியில் பிறந்த ஒரு ரைட்டராக வந்து இருந்திருக்காங்க. ஒரு இந்தியன் ரைட்டர், காலம்னிஸ்ட் அப்படின்னா நியூஸ் பேப்பரில் காலம்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதுலேயும் எழுதக்கூடிய பர்சனாக இருந்திருக்காங்க. ஸ்க்ரீன் ரைட்டர், மூவிஸ்க்கு ஸ்க்ரீன் ரைட்டிங்கும் இவங்க வந்து பண்ணியிருக்காங்களாம். அண்ட் ஆல்சோ ஏ ஃபேமஸ் யூடியூபராகவும் இருந்திருக்காங்க. 2010 டைம்ஸ் மேகசின் வந்து ஒரு லிஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க. வேர்ல்டோட 100 இன்ஃப்ளூயன்ஷியலான பீப்புள் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க. அதில் நம்ம சேட்டன் பகத்தும் ஒரு பர்சனாக வந்து இருந்திருக்காங்க. டைம்ஸ் மேகசினோட 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் அதில் இந்த சேட்டன் பகத்தும் வந்து இருந்திருக்காங்க. இவங்க ஆர்மி பப்ளிக் ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க. அப்படி ஸ்கூல் படிக்கும்போதே ஸ்கூல் மேகசினுக்கு இவங்க ரைட்டிங் மூலமாக ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்களாம். தென் இந்தியாவோட ஹையஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கிற ஐஐடி டெல்லி அண்ட் ஐஐஎம் அகமதாபாத் இங்கே ரெண்டுலேயுமே இவங்க வந்து படிச்சிருக்காங்களாம். ஐஐடி டெல்லியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. தென் ஐஐஎம்ல போயிட்டு எம்பிஏ மார்க்கெட்டிங்கில் வந்து முடிச்சிருக்காங்களாம். அண்ட் தென் இவங்க ஒரு பேங்கராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாங்காங்கில் 11 இயர்ஸ் ஒரு பேங்கராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. தென் மும்பையில் டியூஷே பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்கோட டிரெக்டராகவும் இருந்திருக்காங்க. இவங்க மும்பையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்கல்ல, ஸோ அந்த ஒர்க் பண்ணுற டைம் தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் நாவல் வந்து எழுதியிருக்காங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் நாவல் 5 Point Someone அண்ட் அதுக்கப்புறம் ஒன் நைட் அட் த கால் சென்டர் இந்த நாவலும் எழுதியிருக்காங்க. அவரோட தேர்ட் புக் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க புக் த 3 Mistakes of My Life அண்ட் அதை பப்ளிஷ் பண்ண இயர் வந்து 2008 வந்து இருந்திருக்கு. இந்த புக் இருக்குல்ல த 3 Mistakes of My Life வந்து ஒரு பெஸ்ட் செல்லராக வந்து இருந்திருக்கு. பெஸ்ட் செல்லர் அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் வந்து செல் வந்து ஆகியிருக்கு. ஸோ அதனால் அவர் அந்த பேங்கிங் அந்த கரியரை அப்படியே விட்டுட்டு ஃபுல்லாக ரைட்டிங் அந்த ட்ரீமை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாரா நம்ம சேட்டன் பகத். இவரோட நிறைய நாவல்ஸும் பார்த்தோம் அப்படின்னா மூவிஸாக கூட கன்வெர்ட் பண்ணி வந்து எடுத்திருக்காங்க. இவரோட பாப்புலர் ஒர்க்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா 5 Point Someone, ஒன் நைட் அட் த கால் சென்டர், த 3 Mistakes of My Life, 2 States, Revolution 2020, Half Girlfriend and One Indian Girl இதெல்லாம் இவரோட ரொம்ப ஃபேமஸான ஒர்க்ஸ், எல்லாருமே படித்த ஒரு ஒர்க்ஸாக வந்து இருக்குது. அண்ட் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க த 3 Mistakes of My Life வந்து 2008 வந்து பப்ளிஷ் வந்து ஆகியிருக்கு இந்த மந்த் ஆஃப் மே. இனிஷியலாகவே 4,20,000 காப்பீஸ் வந்து இந்த புக் வந்து செல் வந்து ஆகியிருக்கான். இந்த ஸ்டோரியோட செட்டிங் பார்த்தோம் அப்படின்னா குஜராத்தில் அகமதாபாத் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அதுதான் இந்த ஒர்க்கோட செட்டிங்காக வந்து இருக்கு. 3 ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்பை சுற்றி வந்து ரிவால்வ் வந்து ஆகுது. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோவிந்த், இஷான் அண்ட் ஓமி. அண்ட் இந்த நாவலில் ஃப்ரெண்ட்ஷிப், லவ், ஆம்பிஷன் அண்ட் அந்த டைம் மாடர்ன் இந்தியாவில் இருந்த யூத் எல்லாம் என்ன சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் இந்த சேட்டன் பகத் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இந்த புக்கும் கூட ஒரு மூவியாக வந்து அடாப்ட் பண்ணி எடுத்திருக்காங்களாம். அந்த மூவியோட டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா கை போஷே அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவியாக வந்து இருக்குது. இதை அபிஷேக் கபூர் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவரும் கூட நடிச்சிருக்காரா. இந்த சுஷாந்த் சிங் பார்த்தோம் அப்படின்னா இப்போ மகேந்திர சிங் தோனியோட பயோபிக்லாம் நடிச்சிருக்காங்கல்ல, அவரு தான் இந்த மூவிலையும் கூட நடிச்சிருக்காராம். அண்ட் இந்த ஒர்க்கோட ஸ்டோரிக்குள்ள வந்து போவோம். இந்த நாவல் வந்து ஒரு டிராமாட்டிக்காக தான் பிகின் வந்து ஆகுது. இதில் ஒரு மெட்டாஃபிக்ஷன் எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சேட்டன் பகத் இருக்காங்கல்ல, அவங்களும் இந்த நாவலில் ஒரு மைனரான ஒரு கேரக்டர் மாதிரி இருக்காங்க. இந்த நாவல் வந்து டிராமாட்டிக்காக ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். சேட்டன் பகத்துக்கு வந்து ஒரு இமெயில் வந்து வருது. அந்த இமெயிலை அனுப்புனது வந்து கோவிந்த் அப்படிங்கிற ஒரு பர்சன். இந்த கோவிந்த் வந்து ரொம்ப சூசைடலாக அவர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. சூசைட் பண்ணுறதுக்காக மேசிவ் அமௌண்ட் ஆஃப் ஸ்லீப்பிங் பில்ஸ் இருக்குல்ல, அந்த தூக்க மாத்திரைன்னு சொல்லுவாங்கல்ல, அதை ஓவர் டோஸாக அதிகமாக சாப்பிட்டுட்டு அந்த சூசைட் அட்டன் வந்து பண்ணிட்டாரு. ஆனால் அவரை வந்து காப்பாற்றியிருக்காங்க. காப்பாற்றும் போது அவர் வந்து சேட்டன் பகத்துக்கு வந்து ஒரு மெயில் வந்து அனுப்புகிறாரு. எனக்கு என்னோட கதையை வந்து நான் எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் அதை உங்கள் மூலமாக சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு கோவிந்த். உடனே நம்ம சேட்டன் பகத்தும் வந்து அவரை ட்ராக் பண்ணி அகமதாபாத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டாரு. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கோவிந்த் அவர் கையில் ஒரு மேனுஸ்கிரிப்டை வந்து கொடுக்குறாரு. மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னா அவரோட கைப்பட எழுதின ஒரு விஷயம். அந்த மேனுஸ்கிரிப்டை வந்து கொடுக்குறாரு. அந்த மேனுஸ்கிரிப்டில் இந்த கோவிந்தோட லைஃப் ஸ்டோரி இருக்குது. அண்ட் அந்த லைஃப்பில் 3 முக்கியமான மிஸ்டேக் வந்து கோவிந்த் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டில் வச்சு அந்த மேனுஸ்கிரிப்டை வந்து கொடுக்குறாரு. அண்ட் அந்த மேனுஸ்கிரிப்டில் இருந்து தான் இந்த கோவிந்த் வந்து யார், அவரோட பாஸ்ட் லைஃப் வந்து எப்படிப்பட்டது, அவரோட 3 மிஸ்டேக்ஸ் என்ன, இந்த 3 மிஸ்டேக்ஸ்னால யாரோட லைஃப் எல்லாம் வந்து டிஸ்ட்ராய்
வந்து ஆகியிருக்கு. ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நாவல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த சென்ட்ரல் கேரக்டர் வந்து சேட்டன் பகத்தை வந்து கூப்பிட்டு அவங்களோட லைஃப் ஸ்டோரியை வந்து சொல்ற மாதிரி வந்து இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரியோட முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கோவிந்த் பட்டேல். இவர் தான் இந்த ஒர்க்கோட ப்ரொட்டகனிஸ்டா வந்து இருக்காரு. இவரோட லைஃப்ல தான் இவர் 3 மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்காரு. அது என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த கோவிந்த் பட்டேல் தான் நம்ம ஒர்க்கோட நரேட்டராகவும் இருக்காரு. நல்ல ஒரு ஆம்பிஷியஸான ஒரு பர்சன், ஒரு மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸாகவும் இந்த கோவிந்த் பட்டேல் வந்து இருக்காரு. அண்ட் அவரோட லைஃப்ல ஃபுல்லாவே பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சக்ஸஸ் வந்து எப்படியாவது நம்ம வந்து அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற பர்சன் தான் இந்த கோவிந்த் பட்டேலா வந்து இருக்காரு. அடுத்த ஃப்ரெண்ட் வந்து இஷான் பட். இவரை வந்து ஷார்ட்டாக இஷ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த இஷான் வந்து ஒரு பேஷனேட்டான ஒரு கிரிக்கெட்டர், ஒரு டேலண்டடான ஒரு கிரிக்கெட்டர். பட் இதுக்கு முன்னாடி தான் விளையாண்டுருக்காரு, இப்போ வந்து விளையாடலை. அந்த லோக்கல் ஸ்போர்ட்ஸ் பாலிட்டிக்ஸ்னால அவரோட அந்த கரியர் வந்து ஸ்டாப் வந்து ஆகிருது இஷானோடது. தென் தேர்ட் ஃப்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓமி சாஸ்திரி அப்படிங்கிற ஒரு பர்சன். இவர் வந்து அந்த ஏரியா அகமதாபாத் இருக்குல்ல, அங்கே இருக்கிற ஒரு டெம்பிள் ப்ரீஸ்டோட ஒரு சன்னா வந்து இருக்காரு. நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சன் தான் இந்த ஓமி சாஸ்திரி. ஏன்னா அந்த டெம்பிளை ரன் பண்ணக்கூடிய நிறைய பர்சன் வந்து இவருக்கு வந்து ரிலேட்டிவ்ஸாக தான் வந்து இருந்திருக்காங்க. ஆனால் இந்த ஓமி சாஸ்திரி பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அந்த ஃபேமிலியும் முக்கியம், அட் த சேம் டைம் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவருக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஸ்கூல் வந்து முடிக்கிறாங்க. இனிஷியலாக வந்து நம்மளோட லைஃப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வந்து ஆகியிருக்காங்க. ட்ரெடிஷ்னலாக எல்லாரும் படிச்சுட்டு ஒரு கரியரை வந்து சூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அப்படி போக இவங்க வந்து விரும்பலை. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஸ்மால் பிஸ்னஸை 3 பேரை சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. அந்த ஊரோட டெம்பிள் ஸ்ட்ரீட் வந்து இருக்கு. அந்த டெம்பிள்ல தான் இந்த ஓமியோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்றாங்க. ஃபாதரும் கூட அங்கே தான் இருக்காங்க. அந்த டெம்பிள் ஸ்ட்ரீட்ல ஒரு சின்ன ஒரு ஷாப்பை நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். அது என்ன ஷாப் அப்படின்னா கிரிக்கெட்டோட குட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கிரிக்கெட்டுக்கு தேவையான பேட், பால், ஸ்டம்ப், கிளவுஸ் இதெல்லாம் விற்கக்கூடிய ஒரு ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணும் அப்படி சொல்லி இந்த 3 பேரை வந்து டிசைட் பண்றாங்க. ஏன்னா கிரிக்கெட் வந்து இந்தியாவில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ். அதனால நம்ம கிரிக்கெட் குட்ஸை செல் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பை அந்த டெம்பிள் ஸ்ட்ரீட்ல வந்து வைப்போம் அப்படி சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோவிந்த் இருக்கான்ல ஒர்க்கோட ப்ரோட்டகனிஸ்ட், அவன் தான் பார்த்தோம் அப்படின்னா மணி, அந்த பிஸ்னஸை பிளான் பண்ணுறது எல்லாத்தையும் கோவிந்த் தான் பண்ணுறானா. இஷான் வந்து ஒரு கிரிக்கெட் டேலண்டாக இருக்கிறதுனால சின்ன சின்ன பசங்க அவங்களுக்குலாம் கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் கோச் பண்ணுறானா. ஓமி வந்து அவனோட ஃபேமிலி கனெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த டெம்பிள் ஸ்ட்ரீட்டில் இருக்க அந்த ஃபேமிலி கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ்க்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஓமி வந்து பார்த்துக்கிறானா. முதல்ல லைஃப் ரொம்ப ஹோப்ஃபுல் அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் போயிட்டு வந்து இருக்குது. இஷான் வந்து இந்த யங்கான கிரிக்கெட்டிங் டேலண்ட் எல்லாம் ரொம்ப கரெக்டாகவே அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணுறான். அதனால இந்த ஷாப் வந்து முதல்ல ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிட்டு வந்து இருக்குதான். ஒன் டே இஷான் வந்து ஒரு யங்கான ஒரு முஸ்லீம் பாயை வந்து கம் அக்ராஸ் வந்து பண்ணுறான். அந்த முஸ்லீம் பாயோட நேம் வந்து அலி. ஓகே, ஒரு சின்ன பையன். அந்த பையனுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த பேட்டிங் ஸ்கில் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறத இந்த இஷான் வந்து டிஸ்கவர் வந்து பண்ணுறானா. இந்த அலியால் மோஸ்ட்டாக எந்த பால் போட்டாலுமே அவனால் அடிக்க முடியுமா, பர்ஃபெக்டான 6 இருக்குல்ல அதெல்லாம் நல்லா அடிக்க முடியக்கூடிய ஒரு டேலண்டடான பாயா வந்து இருக்கிறான். ஆனால் என்ன இவனுக்கு பிரச்சனை அப்படின்னா அவனோட கான்சென்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகுது. ஷார்ட் பீரியட்க்கு ஒரு தடவை கான்சென்ட்ரேஷனை வந்து மிஸ் பண்ணிடுறான். அவனுக்கு கரெக்டான ஒருத்தவங்க வந்து கோச்சாக கிடைச்சாங்க அப்படின்னா இந்த அலி வந்து ஒரு கிரேட்டான ஒரு கிரிக்கெட் ஸ்டாராக ஆக முடியும் அப்படிங்கிறத இந்த இஷான் வந்து டிஸ்கவர் வந்து பண்ணுறான். ஸோ இஷான் வந்து இந்த அலிக்கு வந்து நானே ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிட்டர்மினேஷன் வந்து பண்ணிக்கிறான். எப்படியாவது அவனை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டராக மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, கோவிந்த், இஷான், ஓமி, 3 பேருமே சேர்ந்து இந்த அலியை ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அலியை பார்த்தோம் அப்படின்னா அலியோட டேலண்ட் வந்து ஹோப் அண்ட் யூனிட்டி இந்த ரெண்டையுமே வந்து சிம்பலைஸ் பண்ணுது. இவங்க எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட்டான ரிலீஜியன், அலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரிலீஜியன். பட் அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஹோப் அண்ட் யூனிட்டி அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த அலி கேரக்டரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஸோட பிஸ்னஸ் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு அந்த டெம்பிள் ஸ்ட்ரீட்டில். அதனால இவங்களோட பிஸ்னஸை இன்னும் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், பெரிய லெவலில் பண்ணுவோம்னு சொல்லி நினைக்கிறாங்க. அண்ட் அங்கே ஒரு நியூவாக ஒரு மால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் வந்து பண்ணியிருக்காங்களாம். புஜ் அப்படிங்கிற பிளேஸில் ஒரு புதுசான ஒரு மால் வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் ஷாப் வந்து நம்ம வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க. அவங்க கிட்ட இருந்த எல்லா சேவிங்ஸ் எல்லாத்தையும் அந்த புது ஷாப்பில் வந்து போடுறாங்க. ஆல்சோ ஒரு பேங்க் லோனுமே வந்து செக்யூர் பண்ணி அந்த ஷாப், அந்த லார்ஜ் ஷாப் மாலில் வைக்கிறதுக்கு இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான
ஈவெண்ட் வந்து நடக்குது. January 26, 2001ல ஒரு கேட்டஸ்ட்ராஃபிக்கான எர்த் குவேக் வந்து வருது. குஜராத்தில் ஒரு கிரேட்டான ஒரு எர்த் குவேக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம்ல. இது வந்து ரியல் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. January 26, 2001ல அந்த கிரேட்டான எர்த் குவேக் வந்து குஜராத்தை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுது. அந்த மாலை வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த டைமில் கரெக்டாக அந்த எர்த் குவேக் வந்து வந்துருச்சு. அந்த மால் கம்ப்ளீட்டாகவே கொலாப்ஸ் ஆகிருச்சு. இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகிருச்சு. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் இப்போ ஒரு ஃபினான்ஷியல் டிசாஸ்டரில் வந்து இருக்காங்க. மணி எதுவுமே இல்லாத கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. இது யாரோட மிஸ்டேக் அப்படின்னா கோவிந்தோட மிஸ்டேக்காக தான் இருக்குது. ஏன்னா கோவிந்த் தான் சொல்லுவான், நம்ம எல்லாரோட மணியையும் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ஒரு கிரேட்டான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா பணத்தையும் போயிட்டு அதில் வந்து போட்டுடுறாங்க. பட் அது வந்து ஒரு ரிஸ்க் தான். பட் அதை எடுத்தது வந்து இந்த கோவிந்தா தான் இருக்கான். இதுதான் இவனோட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்காக வந்து இருக்கு. 3 மிஸ்டேக் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்ல, அதில் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து இந்த மிஸ்டேக்காக தான் இருக்கு. ஃபினான்ஷியலாக இவங்க வந்து ரூயின் ஆகிறதுக்கு காரணமான ஒரு பிளான் தான் இந்த மால்ல இருக்க லார்ஜ் ஷாப்பை ஓப்பன் பண்ணுறதா வந்து இருந்திருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ரொம்ப டீப்பாகவே அஃபெக்ட் ஆகுறாங்க. முக்கியமாக கோவிந்துமே ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாரு. ஏன்னா அவனோட பிளான், அவன் ஒரு கிரேட்டான பிஸ்னஸ் மேனாக ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பான். ஸோ அதனால தான் இந்த பிளான்க்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வந்து கூட்டிகிட்டு வருவான். அண்ட் அதனால அவன் இப்போ ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக வந்து ஃபீல் பண்ணுறான். நம்ம தான் எல்லாரோட ஃபியூச்சரையும் வந்து ரூயின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கில்ட்டியாகவும் இந்த கோவிந்த் வந்து ஃபீல் பண்ணிக்கிறான். ஓகே, நம்ம திரும்பியும் மறுபடியும் அகமதாபாத் போயிட்டு மறுபடியும் நம்மளோட கரியரை வந்து ரீபில்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த ஷாப்க்கு போனதுக்கப்புறம் இஷான் இருக்கான்ல, இஷான் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஓமியோட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அங்கிள் வந்து இருக்கார். நல்ல பாலிடிக்ஸில் ஒரு பெரிய ஆளாக வந்து இருக்காரு ஓமியோட அங்கிள். அவரோட நேம் என்ன அப்படின்னா அலி மாமா. குழப்பிக்காதீங்க, அலி மாமா வந்து ஓமியோட அங்கிள். அண்ட் இவங்க ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஒரு யங் பாய் கண்டுபிடிப்பாங்கல்ல, அவனோட நேம் வந்து அலி தான். ஸோ அலியோட டேலண்ட்டை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை இந்த அலி மாமா கிட்ட இருந்து இஷான் வந்து வாங்கியிருக்கானா. அவர் ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கிறாரு. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. பட் இந்த ஃபினான்ஷியல் எய்டே வந்து ஃபியூச்சரில் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வந்து வரும். அது என்னன்னு சொல்லி நம்ம அடுத்து வந்து பார்ப்போம். இவங்க எல்லாரும் இப்போ அகமதாபாத்தில் தானே இருக்காங்க. அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா கோவிந்துக்கு வந்து நல்ல மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் தெரியும்னு சொல்லி பார்த்தோம்ல, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இஷானோட ஒரு சிஸ்டர் வந்து இருக்காங்க வித்யான்னு சொல்லிட்டு. இஷான்னா அந்த கிரிக்கெட்ல டேலண்டா இருக்க பாய், அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன். அவனோட சிஸ்டரோட நேம் வந்து வித்யா. அந்த வித்யாக்கு இவன் வந்து டியூட்டர் வந்து பண்றானா, மேத்தமெட்டிக்ஸ் வந்து போயிட்டு வந்து சொல்லி கொடுக்குறானா. ஏன்னா இந்த சிஸ்டர் வித்யா இருக்காங்கல்ல, அவங்க வந்து மும்பையில் ஏதோ ஒரு விஷயம் வந்து படிக்க வந்து போறாங்க. ஸோ அதனால அவங்களோட எக்ஸாம் ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணணும். அதனால அவங்க கோவிந்த் கிட்ட ஒரு டியூஷன் மாதிரி போயிட்டு மேத்தமெட்டிக்ஸ் வந்து கத்துட்டு இருக்காங்களாம். அந்த டியூஷன் படிக்கும்போது ஓவர் த டைம் என்ன ஆகிறது அப்படின்னா இந்த கோவிந்த் அண்ட் வித்யா 2 பேருமே வந்து லவ்ல வந்து ஃபெல் ஆகிடுறாங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பிக் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. லாங்கான கான்வர்சேஷன்ஸ், அவங்க 2 பேருமே ஷேர் பண்ணக்கூடிய ட்ரீம்ஸ் பற்றி பேசுகிறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இமோஷனல் சப்போர்ட்டாகவும் இருக்காங்க. கோவிந்துக்கு என்ன தெரியும் அப்படின்னா இஷான் வந்து இந்த லவ்க்கு அப்ரூவ் பண்ணவே மாட்டான் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இஷான் வந்து அந்த சிஸ்டரை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ப்ரொடெக்டிவாக பார்த்துப்பான். அதனால இந்த லவ்க்கு அப்ரூவ் பண்ண மாட்டான் அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சாலுமே என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த கோவிந்த் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை சீக்ரெட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கான். இதுதான் அவனோட லைஃபோட செகண்ட் மிஸ்டேக்காக இருக்குது. அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட சிஸ்டரே லவ் பண்ணிட்டு அதை அந்த ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மறைக்கிறது, அதுதான் இவனோட லைஃபோட செகண்ட் மிஸ்டேக்காக வந்து இருக்குது. சூன் வந்து இஷான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி அவன் வந்து கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சிட்டு அவன் ரொம்ப பிட்ரைடாக வந்து ஃபீல் பண்ணுறான். நம்ம ஃப்ரெண்டே இப்படி நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம்லேருந்து இந்த கோவிந்த் அண்ட் இஷான் 2 பேருக்கும் இடையில இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரெயின்டான ரிலேஷன்ஷிப்பாக வந்து மாறிடுது. அண்ட் இந்த ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் வந்து எப்போ ரீச் ஆகுது அப்படின்னா இதுலேயும் ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க சேட்டன் பகத். அது என்ன அப்படின்னா February 2002ல கோத்ரா ட்ரெயின் பர்னிங் இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. இந்த இன்சிடென்ட்ல சபர்மதி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெயின் வந்து இருக்கு. அந்த ட்ரெயின்ல வந்து நிறைய ஹிந்து பில்கிரிம்ஸ் வந்து டிராவல் ஆகி வந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து அயோத்தியா அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அங்கேருந்து இவங்க டிராவல் ஆகி இன்னொரு பிளேஸ்க்கு வந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ போயிட்டு இருக்கும்போது கோத்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு குஜராத்ல. கோத்ரா அப்படிங்கிறது ரயில்வே ஸ்டேஷனோட நேம், குஜராத்ல இருக்குது. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு அந்த ட்ரெயின் அந்த சபர்மதி எக்ஸ்பிரஸை வந்து பேர்ன் பண்ணிடுறாங்க. பேர்ன் பண்ணதுனால அதுக்கு உள்ள இருந்த ஹிந்து பில்கிரிம்ஸ் நிறைய பேர் வந்து இறந்து வந்து போயிடுறாங்க. ஸோ இப்படி ஹிந்து பில்கிரிம்ஸை பேர்ன் பண்ணதுனால அந்த ஏரியாவில் நிறைய கம்யூனல் ரயட்ஸ் வந்து ஃபுல்லாகவே நடந்துட்டு வந்து இருக்குது. அந்த
சிட்டி இருக்குல்ல, குஜராத் அந்த சிட்டி அதை சுற்றி இருக்க எல்லா ரீஜனுமே வந்து ரொம்ப டேஞ்சரஸாக மாறிட்டே இருக்குது. நிறைய கலவரங்கள் வந்து நடக்குது. எங்கே பார்த்தாலுமே வயலன்ஸாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய ஹிந்துஸ் இறந்து போயிருக்காங்க. அப்படிங்கும்போது அதை முஸ்லிம்ஸை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. முஸ்லிம்ஸ் நிறைய பேரை கொல்றாங்க. ஸோ ஹிந்து முஸ்லிம்க்கு இடையில ஒரு பிரச்சனையாக வந்து வந்திருக்குது. ஸோ அந்த 2002 கோத்ரா ட்ரெயின் இன்சிடென்ட்க்கு அப்புறம் நடந்த ரயட்டில் நம்ம ஸ்டோரியில் இருக்க ஓமியோட ஒரு பொலிட்டீஷியன் அங்கிள்னு சொல்லி பார்த்தோம்ல, அலி மாமான்னு சொல்லிட்டு, அவருக்கு வந்து இந்த அலி அப்படிங்கிற பாய் வந்து ஒரு கிரிக்கெட் டேலண்டான பாய்ன்னு சொல்லி தெரியும். இந்த ஓமியோட அங்கிள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படியாவது அலியை வந்து கண்டுபிடிச்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா அலி வந்து ஒரு முஸ்லீம் இல்லை, அதனால இந்த டென்ஷனில் அவன் வந்து ரொம்ப ஒரு வீக்கான பர்சனாக இருக்கான், அவனை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓமியோட அங்கிள் வந்து இவனை வந்து எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஓமியோட ஃபேமிலி பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேமிலியாக தான் இருக்காங்க. லோக்கல் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் நிறைய பேர் அவனோட ஃபேமிலியில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து இன்வால்வ் ஆகுறாங்க. அந்த ஹிந்து நேஷனலிஸ்ட் ஆக்டிவிட்டீஸோட அக்ரெஷனில் இந்த அலி அந்த பாயை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ ஓமிக்கு பார்த்தோம் அப்படின்னா அவனோட ஃபேமிலி ரொம்ப ரிலீஜியஸான ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை இவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு குழப்பமான சிச்சுவேஷனில் வந்து இருக்கான். அல்டிமேட்டாக இவன் என்ன தான் சூஸ் பண்ணுறான் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து லாயலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஷான் அண்ட் கோவிந்த் கூட சேர்ந்து எப்படியாவது அந்த அலியை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் ஓமி. அந்த ஹிந்து நேஷனலிஸ்ட்ல இருக்க அந்த அக்ரெசிவான பீப்புள் எல்லாருமே வந்து இப்போ அலியை வந்து ட்ராக் டவுன் வந்து பண்ணிட்டாங்க. அவனை வந்து கொல்றதுக்காக வந்துட்டாங்க. அந்த கேயோஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கோவிந்த் இருக்காருல்ல ப்ரொட்டகானிஸ்ட், ஒரு கிரிட்டிக்கல் மொமெண்ட்ல அவனுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பயம் வந்து வந்துருது. அவனுக்கு அப்போ என்ன தோணுது அப்படின்னா, நம்மளோட சேஃப்டி தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த பயத்தில் டக்குன்னு போயிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அலி அவங்கள காப்பாற்றுறதுக்காக இவன் வந்து ஒரு மொமெண்ட் வந்து ஹெசிடேட் வந்து பண்ணிட்டான். அந்த ஸ்பிளிட் செகண்ட் ஆஃப் ஹெசிடேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அலியை இந்த ஓமி அண்ட் ஈஷான் ரெண்டு பேரும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. அப்போ காப்பாற்றும் போது இந்த ஓமியை வந்து ஒருத்தர் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. அவனோட வயிற்றில் வந்து கத்தியை வச்சு வந்து குத்திடுறாரு. அதனால ஓமி வந்து இறந்து வந்து போயிடுறான். அலியை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்காக ஓமி வந்து இறந்து போயிடுறான். இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த கோவிந்தோட அந்த 1 செகண்ட் ஆஃப் ஹெசிடேஷனாக தான் இருக்குது. இஷானுமே எப்படியாவது அலியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறான். ஏன்னா அலி ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன், இந்தியாவோட ஃபியூச்சராகவே அவன் இருக்கிறான். அண்ட் கிரிக்கெட்டுக்கு வந்து ரிலீஜியன்லாம் முக்கியம் கிடையாது, டேலண்ட் தான் முக்கியம். அதனால எப்படியாவது அலியை காப்பாற்றணும்னு சொல்லி இஷானுமே வந்து நினைச்சான். அண்ட் அந்த ப்ராசஸ்ல என்ன ஆகிறது அப்படின்னா, ஓமி வந்து அவனோட லைஃபை அவன் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறான் இந்த அலியை காப்பாற்றுறதுக்காக. கோவிந்துக்கு இப்போ ரொம்ப கில்ட்டியா வந்து ஃபீல் ஆகுது. ஓமியோட டெத்துக்கு காரணம் அவன் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அண்ட் இவன் வந்து அந்த வித்யா கூட வச்சு அந்த சீக்ரெட் அஃபையருமே வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிறத நினைக்கிறான். இந்த 2 கில்ட்னாலையும் தான் இவன் வந்து சூசைடுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது நம்ம முதல்ல பார்த்தோம்ல. ஸோ அந்த 2 விஷயத்துக்காக தான் இவன் வந்து சூசைட் வந்து ட்ரை பண்ணியிருக்கானா. ஸோ இவனோட 3rd மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேயோஸ்ல இருக்கும்போது ஒரு செகண்ட் இவன் வந்து ஹெசிடேட் வந்து பண்ணிட்டான். அது வந்து ஒரு ஃபேட்டல் டிலேயா மாறி ஓமியோட லைஃபையே வந்து எடுத்துருச்சு. இதுதான் இவனோட 3rd மிஸ்டேக் ஆஃப் லைஃபா வந்து இருந்திருக்கு. அந்த கேயோஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இஷானுக்கு வந்து ரொம்ப ஒரு இமோஷனல் ட்ராமா வந்து ரொம்ப பயங்கரமா அவனை வந்து அட்டாக் பண்ணுது. ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட் ஓமி வந்து இறந்து போயிருக்கான் அப்படிங்கும்போது ரொம்ப இமோஷனலாக ட்ரபிள்டாக வந்து ஃபீல் பண்ணுறான். அலியும் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து சீரியஸான ஒரு இன்ஜுரி வந்து அலிக்கு வந்து வந்திருக்கு. அவனோட கிரிக்கெட் கரியரே வந்து டேமேஜ் ஆகிரும் போல இருக்குது அலிக்கு. கோவிந்த் பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து ஒரு டிலே வந்து பண்ணிட்டான். இது அவனோட 3rd மிஸ்டேக்காக வந்து இருந்திருக்கு. அந்த ட்ராஜடி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் கோவிந்த் அண்ட் இஷான் இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பிரேக் வந்து ஆகிருது. கோவிந்த் வந்து ரொம்ப வருஷத்துக்கு வந்து ரொம்ப கில்ட்டியாக தான் அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அலி பார்த்தோம் அப்படின்னா அந்த கிரிக்கெட் ஸ்டார் அந்த ஆப்ஷனை வந்து அவன் வந்து லூஸ் வந்து பண்ணிட்டான். ஓமி வந்து இறந்து வந்து போயிட்டான். அண்ட் அப்படியே நாள் ஆகும்போது கோவிந்த் வந்து எப்படியாவது நமக்கு வந்து ஒரு ஃபர்கிவ்னஸ் வந்து கிடைக்கணும், எப்படியாவது எல்லாரும் நம்மளை வந்து மன்னிச்சிடணும், நம்ம ரீகன்சீல் ஆகி பழையபடி ரிலேஷன்ஷிப் எல்லாம் தொடரணும் அப்படின்னு சொல்லி இந்த கோவிந்த் வந்து நினைக்கிறானா. ஈஷானும் ஸ்லோவா அந்த இமோஷனல் ட்ராமால இருந்து ஹீல் ஆகிறான். லைஃப் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்குது. நம்ம நாவல் வந்து ஒரு ஹோப்ஃபுல்லான நோட்ல தான் முடியுது. என்ன அப்படின்னா, பீப்புள் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து நிறைய பெயின்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் ரிடம்ஷன் வந்து பாசிபிள் தான். அது எல்லாத்தையும் நம்மளால சரி பண்ணிக்க முடியும். இந்த நாவலோட கோர் மெசேஜே பார்த்தோம் அப்படின்னா, மிஸ்டேக் பண்ணுறது வந்து நம்மளோட பார்ட் ஆஃப் லைஃப் தான். பட் அந்த மிஸ்டேக்ல இருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து சேட்டன் பகத் வந்து அந்த மேனுஸ்கிரிப்ட்ல வந்து ரீட் பண்ணுறாரு. ரீட் பண்ணிட்டு அந்த சர்வைவிங் கேரக்டர்ஸ்க்கு இடையில இருக்க அந்த கேப் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு சொல்லி சேட்டன் பகத் வந்து நினைக்கிறாராம். அண்ட்
கடைசியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஷான் வந்து கோவிந்தை வந்து ஃபர்கிவ் வந்து பண்ணிடுறானா. அண்ட் எல்லாருக்குமே வந்து அந்த ரெடம்ஷன் வந்து கிடைச்சிருது. கோவிந்த் அண்ட் வித்யா பார்த்தோம் அப்படின்னா ரீகன்சில் ஆகிடுறாங்க. அவங்களோட பிஸ்னஸுமே ஸ்லோலி ரெக்கவர் ஆக ஆரம்பிக்குது. அலி பார்த்தோம் அப்படின்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சாக்ரிஃபைஸ்னால சேவ் ஆகிட்டான்ல. இப்போ வந்து அந்த கிரிக்கெட்டில் இந்தியன் நேஷனல் கிரிக்கெட் டீம் இருக்குல்ல, அதில் அவனோட ஃபர்ஸ்ட் டெபியூவை வந்து கொடுக்க போகிறானா. இதுதான் ஈஷானோட அல்டிமேட் ட்ரீமாக வந்து இருக்குது. ஒரு சூப்பரான கிரிக்கெட் டேலண்ட்டை நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சான். அண்ட் அலி அதை வந்து ஃபுல்ஃபில் வந்து பண்ணிட்டான். அப்படிங்கிற மாதிரி இந்த நாவலில் கடைசியாக ஒரு ரெடம்ஷன் நோட்டில் வந்து சேட்டன் பகத் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ கோவிந்தோட லைஃப்பில் அவன் பண்ண 3 மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறதான் சேட்டன் பகத் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் ரூயினுக்கு காரணமாக இருந்திருக்கான். அண்ட் செகண்ட் ஒன் வந்து அந்த சீக்ரெட் அஃபேர் வித் வித்யா. அண்ட் தேர்ட் ஒன் இவனோட ஃபேட்டல் டிலேயாக வந்து இருக்குது. இம்பார்ட்டண்ட்டான டைமில் போயிட்டு அவன் நின்றுக்கணும், பட் கொஞ்சம் டிலே பண்ணதுனால அவனோட ஃப்ரெண்டு வந்து இறந்து போயிட்டான். ஸோ அதுதான் இவனோட தேர்ட் மிஸ்டேக்காக வந்து இருந்திருக்கு. அண்ட் இந்த ஒர்க்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். வாட் வாஸ் த மோஸ்ட் ரியலிஸ்டிக் ட்ரீம் ஆஃப் சேட்டன் பகத் இன் த 3 மிஸ்டேக்ஸ் ஆஃப் மை லைஃப்? அண்ட் தி ஆப்ஷன்ஸ் ஆர் பிஸ்னஸ்மேன், கிரிக்கெட்டர், ப்ரொஃபஸர் அண்ட் ஜேர்னலிஸ்ட். அண்ட் த கரெக்ட் ஆன்சர் இஸ் பிஸ்னஸ்மேன். கோவிந்தோட முக்கியமான ஒரு ஏமே என்ன அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக மாறணும் அப்படிங்கிறது தான் அவனோட ஏமாக வந்து இருந்திருக்கு. அண்ட் நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஒரு ஒர்க் பார்த்தோம், சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த ஒர்க்லேயும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நான் வந்து லாஸ்ட் ஒர்க்கில் மென்ஷன் பண்ணுறதுக்கு மிஸ் வந்து பண்ணிட்டேன். அது என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். வாட் வாஸ் த புக் சுவாமிநாதன் ஹேட் வென் ஹி ரீச்டு மால்குடி ஸ்டேஷன் இன் சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்? சுவாமிநாதன் வந்து அந்த கடைசியில் அந்த மால்குடி ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு புக் வந்து கொடுப்பான்ல, ஸோ அது என்ன புக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தி ஆப்ஷன்ஸ் ஆர் எட்கர் ஆலன் போஸ் த கேஸ்க் ஆஃப் அமாண்டிலடோ, ஆப்ஷன் பி ஆண்டர்சன்ஸ் ஃபேரி டேல்ஸ், ஆப்ஷன் சி டிஎஸ் ஆர்த்தர்ஸ் அன் ஏஞ்சல் இன் டிஸ்கைஸ், அண்ட் ஆப்ஷன் டி விக்ரம் சேத்ஸ் ஈவினிங் வீட். அண்ட் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆண்டர்சன்ஸ் ஃபேரி டேல்ஸ். And that's it for this lecture. We will meet in the next lecture. Till then, happy learning.